வரையில் நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். ஆளுநர் திரு விஜய் அவர்களை சந்திக்க மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூறியிருந்தோம், மக்கள் அவருக்கு கூடுதலான இடங்களை தந்து தனிப்பெரும் கட்சி என்ற அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். போதிய எண்ணிக்கை இல்லை என்று சொன்னார்கள். அந்த போதிய எண்ணிக்கைக்காகத்தான் இடதுசாரிகளோடும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவை நல்கியிருக்கிறோம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், குதிரை பேரம் நடப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதற்கான சூழலை உருவாக்கக்கூடாது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய எண்ணிக்கைகள் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய 118 இடங்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு உள்ளது. இந்த நிலையில் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகமாகும். ஆளுநர் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்து ஆளுநரை சந்தித்த பிறகு திரு விஜய் அவர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு வருவதாக சொன்னார். நான் அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன், பதவியேற்புக்கு பிறகு சந்திப்போம், இப்போதைக்கு அலுவலகம் வரவேண்டிய கட்டாயம் இல்லை, எனவே வர வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் இங்கே காத்திருக்க வேண்டாம், கலைந்து செல்லலாம். தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம் 2 பேரையும் இங்கு வருவதாக இருந்தது. தோழர் சண்முகம் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். வழிநெடுக போக்குவரத்து நெரிசல், அவர் வந்து சேர காலதாமதமாகலாம்.